கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 28, 2026. ஓகே. உலக செய்திகளில் நம்ம தொடர்ந்து வளைகுடா அது சம்பந்தப்பட்ட செய்தியை பேசுகிறோம். ப்ளஸ் அப்பப்போ சைனா, ரஷ்யா, அப்புறம் வளைகுடா செய்திகளை தவிர்க்க முடியாமல் வர்றது அமெரிக்கா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்டேட் நடக்குது அப்படிங்கிறதான் பேச போகிறோம். இன்னும் ஒரு அது 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 பற்றின டீட்டெயில் என்னென்ன இருக்கோ நமக்கு கிடைச்ச தகவல் அப்டேட்டு கொடுக்க போகிறோம். அது போக நம்ம நேற்று நான் துபாய் சம்மந்தப்பட்டு பேசினா அதில் நிறைய பின்னூட்டங்கள் எனக்கு தகவலும் வந்தது. ஸோ அதையும் லேசாக அப்படி அதோட ஃபாலோ அப் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ என்னென்னா நம்பர் 1, நேற்று அவர் சகோதரர் சுஃபியான் அவர் கூட பேசினது இருக்கு இல்லையா, அது என்னன்னா துபாயில அங்க முதலாளிகள், ஓகே, தொழிலதிபர்கள் ஜெயிலுக்கு போறாங்க அப்படிங்கிறது அங்க வேலை பார்க்குற இல்லை அங்க தொழில் வச்சிருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறாங்களா? அப்படி இல்லை. என்னன்னா நமக்கே தெரியாம நம்ம பலிகடை ஆகுறோம் பார்த்தீங்கல்ல, அவங்கள நம்பி அதாவது அரபு நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. அதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. கொலை, அதுக்கப்புறம் கற்பழிப்பு, அப்புறம் ட்ரக்கு கடத்தல், அப்புறம் ஆயுத கடத்தல், இந்த மாதிரி மேஜர் குற்றங்கள் இதுக்கெல்லாம் அது சொந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனை ரொம்ப தீவிரமான சீரியஸான தண்டனை உண்டு. அதை தாண்டி நமக்கு நம்மளை அந்த சொந்த நாட்டு மக்களை விட நம்மளை 2ஆம் தர குடிமகனாக நடத்துறாங்கன்னா கண்டிப்பாக நடத்துகிறாங்க. காரணம் என்னன்னா அது அவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், நம்ம தாழ்ந்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. சொந்த நாட்டுக்காரங்க அளவுலையும் சதவீதத்தில் ரொம்ப குறைவு. 10%, 12, 15% அதிகபட்சம் அவ்வளோ இருக்காங்க. மிச்சம் 85-90% வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களா. அந்த வெளிநாட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க வெளியே அனுப்பிச்சிடலாம். சொந்த நாட்டுக்காரங்களை பிரச்சனை பண்ணால் என்ன செய்யறது? அங்கே ஜெயிலில் போட முடியாது. எந்த நாட்டுக்கு அனுப்ப முடியும்? இல்லை நிலாவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப முடியும்? அங்கே கலவரம் வந்துடக்கூடாது, மன்னராட்சி கண்ணி வாங்கணும் அப்படின்னா சொந்த நாட்டு மக்களை, மண்ணின் மைந்தர்களை அவங்க பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணி, அதாவது வெளிநாட்டுக்காரனுக்கும் அங்க இருக்கிற மண்ணின் மேந்தர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எது நியாயமோ ஓவரால நியாயத்தை பார்ப்பாங்க. ஆனா சொந்த நாட்டுக்காரனுக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்றது இல்லை பொதுவா. அங்க ஆனா சட்டம் இதே இது 2 பேருக்கு பிரச்சனை பண்ணா 2 பேரும் வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாங்கன்னா அது எந்த வெளிநாட்டுக்காரன் சட்டம் கரெக்டா பாயும். ஸோ இது இந்த வேறுபாடு. அது போக அங்கே பின்னூட்டத்தில் ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு, இல்லை இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் ரொம்ப மிஸ்கான்செப்ட் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, மிஸ்கான்செப்ட் இல்லை, அங்கே நடந்துகிட்டு இருக்குது, நடந்தது. அது போக ஸ்பான்சர் இல்லாத கம்பெனியா துபாயில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு 19க்கு ஒரு லோக்கல் வேணும் அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாக நடந்துகிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு பண்ணாலும், லோக்கல் தப்பு பண்ணா அவன் வேலைக்கு வரல, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தண்டனையை அல்லது ஃபைன் வெளிநாட்டுக்காரங்களுக்கு. நம்ம பேசும்போது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சொந்த கம்பெனி வச்சிருக்காங்களா, அந்த சின்ன சின்ன பெயிண்டரு, பிளம்பரு, கொத்தனார் வேலைக்கு அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நிறைய வச்சிருக்காங்க இல்லையா. அவங்க முதலாளிகள், ஓகே, சின்னதோ பெருசோ மீடியமோ முதலாளிகள். அந்த முதலாளிகள் ஸ்பான்சர் வேணும் அப்படின்னா ஸ்பான்சர் ஃபுஜர் இடந்து போட்டு வச்சு அதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுல அங்க அந்த மலையாளி போய் சொன்ன உடனே அது ஒருத்தர் மலையாளின்னா பயங்கர மோசம், தமிழர்னா சூப்பரா அப்படின்னா நம்ம எப்பவுமே தமிழுக்கு சூப்பர்னு சொல்லல. தமிழர்கள் தயங்குவாங்க, பயப்படுவாங்க கொஞ்சம். மலையாளிகள் இந்த பணம் அப்படின்னு வந்தாச்சுன்னா தமிழர்களை விட ஒருபடி தாண்டி போய் துணிஞ்சு ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிறத இதோட காரணம். சரி, இப்போ அதுக்கு நிறைய பின்னூட்டம் வந்தது. அப்புறம் திரும்பவும் அங்கேருந்து எனக்கு தகவல் ஆமா இதெல்லாம் உண்மைதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து நம்ம ஊர்ல வெக்கேஷன் வந்தவங்க திரும்பி போறதுக்கு முன்னாடி இமிகிரேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு சொல்றது கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை முதல்ல இதோட ஃபாலோ அப்பா அதை சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதாவது மாறி மாறி மிசைல், ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்களா அப்படின்னா பெருசா அடிக்கல. அமெரிக்காவும் ஈரானும் நேரடி யுத்தத்துல வரல. அமெரிக்கா ஏதோ பதுங்கி இருக்காங்க, ரொம்ப பம்மி போய் கிடக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஹர்மோஸ் பக்கத்துல அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது கப்பல் அத்துமீறி போச்சு அப்படின்னா அடி வாங்குது கப்பல். அங்க இருந்து மிசைல் அனுப்புறது ஈரான் அனுப்புறாங்கன்னா ஈரான் அவன் நான் தான் அனுப்பிச்சு அதை அடிச்சேன்னு சொல்லுவாங்கல்ல. அது இல்லாம ஈரான் அனுப்பிச்சான்னு ஈரான் அனுப்பிச்சுன்னு தெரியாது, ஆனா அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இதுல நம்ம கிடைச்சிருக்க தகவலை வச்சு ஒரு
கட்டிங்காக வச்சு, ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த தகவல் இருக்குல்ல, இதை நம்ம சொல்கிறோம், சில நேரத்தில் வந்து இங்கிலீஷில் வாசிச்சு அப்புறம் தமிழ் படுத்துகிறோம். அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து லெஃப்டில் வந்து சைடில் இங்கிலீஷில் அந்த இதை போட்டுட்டு நீங்கள் தமிழில் மட்டும் சொல்லுங்கன்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். எல்லார் ஐடியாவும் படி நம்ம வந்து மாற்றி 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 போக முடியாது. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த, ஒரு கதையை வந்து சொல்லிட்டு கிளம்பலாம். ஏன்னா இந்த சேனல் கசாலி டீகோட் சேனல் இப்படித்தான் இருக்கும். யாருக்காகவும் இது வந்து மாறாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு இதெல்லாம் வந்து பெரும்பாலான, அதுவும் வந்து நிறைய அந்த படிப்புலையும் இதுலையும் உலக அனுபவத்திலையும் குறைவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது நிறைய போய் சேருது அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து பண்றோம். அப்படின்னா என்னன்னா, முன்னாடி வந்து ஒரு வயசான ஆளும் ஒரு சின்ன பையனும் ஒரு கழுதையில போயிட்டு இருக்காங்க. என்னன்னா 2 பேரும் சேர்ந்து கழுதை மேல உட்காந்து போறாங்க. அப்போ ஒருத்தன் பார்த்துட்டு, அட பாவிகளா, இப்படி வந்து இந்த கழுதையை வந்து இப்படி இந்த இந்த விலங்க அநியாயம் இப்படி வதைக்கிறீங்களே, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து போறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஐயோ எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரியவர் வந்து தான் இறங்கிட்டு அது சின்ன பையனை கழுதை மேல உட்கார வச்சு அப்படின்னு அவர் நடந்து போறாரு. அப்போ சொல்றாங்க வந்து, என்ன அநியாயமா இருக்கு, வளர்ற பையன் அவன் வந்து நடந்து வர மாட்டானா, இந்த வயசானவர் நடந்து வந்து பையனை வந்து கழுதையில மேலே ஏற்றிட்டு உட்கார வச்சு போறாரு அப்படின்னு ஒன்று, அஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பையனை கீழே இறக்கிட்டு அவர் மேலே உட்காந்து கழுதையில போறாரு. அப்படி போகும்போது அடுத்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து, என்னது ஒரு வயசான வந்து விட்டுட்டு சின்ன பையனை நடக்க வச்சுட்டு வயசான வந்து கழுதை மேலே ஏறி போறாருன்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு மனச்சாட்சி இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி நடந்துட்டு கழுதையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க. போனா அங்க வந்து சொல்றாங்க வந்து, இங்கே பாரு அறிவியட்டவர்களுங்க, கழுதை மேலே ஏறி உட்காந்து போகாம கழுதையை நடக்க வச்சுட்டு கழுதைய ஓட வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க வந்து பழிச்சாங்களாம். அப்ப என்னன்னா, கழுதை மேல 2 பேரும் சவாரி பண்ணாலும் சரி, வயசானாலும் சவாரி பண்ணாலும் சரி, சின்ன பையன் சவாரி பண்ணாலும் சரி, சவாரி பண்ண சும்மா பண்ணாலும் சரி, உலகம் அப்படித்தான் பேசும் அப்படிங்கிறது நம்ம கசாலி டீகோட்ல நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றதுக்கு இதுக்கான ஒரு சின்ன ஒரு கதையா சொன்னது, புரிதலுக்காக ஒரு கதை சொன்னதுதான். நம்ம கசாலி டீகோட் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம என்னன்னா, பொருளாதார தடை விதிக்க போறேன்னு சொல்லி வந்ததில்ல. அமெரிக்கால வந்து அங்க பொருளாதார தடை வந்து ஈரானை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ அதை தாண்டி வந்து அமெரிக்காவை பாதிச்சிருக்கு. அப்புறம் ஈரானோட நட்புறவு கொண்டதுக்காக வந்து சவுதி அரேபியா, கத்தாரு, ஈவன் யுஏஇ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இணக்கமா வர்றாங்க அப்படிங்கிறது தகவல். அதே நேரத்துல இஸ்ரேல் வந்து சத்தம் போடாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்த தகவலை ஒன்னொன்னா நம்ம வந்து பேசிடுவோம். எப்படின்னா, இங்க இந்த சேட்டா ஹார்மஸ்ல வந்து ஒரு டேங்கர் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி அடிபட்டு ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல அது வந்து எப்படின்னா, யூகே மெரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் ஏஜென்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து யாரு பண்ணது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இன்னொன்னு, யுஏஇ அங்க இருக்கிற பிரசிடென்ட் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர் 90 வயசு மன்னர் வந்து கிங் சல்மான், அதாவது முகமது பின் சல்மானோட அப்பா. ஓகே, அவருக்கு வந்து லெட்டர் கையால வந்து லெட்டர் எழுதி அரபிக்கில் லெட்டர் எழுதுறாரு. அது வந்து எழுதி அனுப்புறாரு. அனுப்பிச்சா, எங்க ஐயா இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, யுஏக்கும் சவுதிக்கும் நடந்துகிட்டு இருக்கு, உங்க பையன் வந்து இப்போ டிஃபெக்டோ ரூலரா அதிகாரத்தில் இருக்கிறவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்றாரு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னத்தையோ ஒன்று போட்டு அங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வந்து அவருக்கு போகுது. அவருக்கு போகும்போது இவர் முகமது பின் சல்மான் தடுக்க முடியுமா, தடுக்கல, அங்க போயிருச்சு. ஆனா இதனால என்ன ஆகும், முகமது பின் சல்மான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் வந்து யுஏஇ மேல இன்னும் காண்டாவாரா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, எம்பிஎஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஹாப்பி வித் திஸ் அப்ரோச். த லெட்டர் கம்ஸ் அஸ் சவுதி யுஏஇ ரிலேஷன்ஷிப் கண்டினியூ டு ஸ்ட்ரெயின். அவ்வளவுதான். இந்த லெட்டர் வந்து ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் டு 90 வயசான கிங் சல்மான். அவருக்கு வந்து யுஏஇ பிரசிடென்ட் முகமது பின் ஜாயத் அவர் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. அது வந்து அடுத்த கட்டம் உரசல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக போவதா இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ ரூபியோ, அப்பப்போ வந்து அமெரிக்காவில் வந்து வெளியுறவுத்துறையில் இருக்கிற மார்க்கோ ரூபியோ இருக்கட்டும், அல்லது பீட்டர் ஹெக்ஸத் இருக்கட்டும், எல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து அங்கே பேசுவாங்களா. மார்க்கோ ரூபியோட்ட வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அப்படின்னா ஏன் ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, ஈரான் எலிமினேட்டட் ப்ரொட்டஸ்டர் அண்ட் வாஸ் 1 வீக் அவே ஃப்ரம் நியூக்ஸ். என்னன்னா, அவங்க வந்து அவங்க அந்த உள்ளுக்குள்ள போராட்டம் பண்ணவங்களை வந்து ரொம்ப பயங்கர இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. அப்புறம்
ஒரு வாரத்துல அணுகுண்டு தயாரிச்சுற அளவுக்கு வந்து அவங்க எக்யூப்டா இருந்தாங்க. அதனால நாங்க வந்து அங்க ஈரான் மேல போர் தொடுத்தோம். சரி. அப்படி இருக்கிற இடத்துல ஏன் வந்து நார்த் கொரியா மேல நீங்க வந்து போர் தொடுக்கல? அவங்க வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்கல்ல, அது அவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஏன் தொடுக்கல அப்படின்னா, ஏன்னா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இவங்க அணு ஆயுதம் கொண்டு வந்துருவாங்க, அதனால அவங்க வந்து போர் தொடுக்கிறோம். அணு ஆயுதம் இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் பிராக்கெட்ல இன்னொன்னு வந்து அவங்க சொல்லாத நம்ம சொல்லிடலாம். நார்த் கொரியால வந்து குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இல்லை, அவ்வளவுதான். அதாவது இவங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் தனக்கு தேவையான மினரல்ஸ் வேணும், குரூட் ஆயில் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உலகத்துக்கு வந்து நம்ம சொல்றது பூரா வந்து ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி உலக மக்கள் பூரா முட்டாள் நினைச்சிட்டு அவங்க பேசுவாங்க. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் நிறைய மாறி போய் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ வந்து இந்த யுஎஸ்எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் அது வந்து மிடில் ஈஸ்ட்ல இப்போ புதுசாக டெப்ளாய் ஆயிருக்கு. அப்படின்னா அது யுஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் டேக்ஸ் ஓவர் பட் நியர்லி இயர் லாங் கேரியர் ரொட்டேஷன்ஸ் ஆர் புட்டிங் க்ரோன் ஸ்ட்ரெயின் ஆன் யுஎஸ் நேவல் பவர். என்னன்னா இங்க வந்து யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு அந்த பழைய இது வந்து ரெண்டும் போயிருச்சு. இப்போ புதுசா வந்ததுல மாத்தி மாத்தி தியோடர் ரூஸ்வெல்ட், அதுக்கு பதிலாக வந்து இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து மாறி மாறி வருதா. ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவங்க வந்து அங்க நேவல்ல வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து பயங்கர வந்து விரக்தியில் இருக்காங்க. என்ன எப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதோட தகவல். ஓகே. அடுத்து வந்து கலிபோர்னியா கவர்னர் நியூசம் said in press, Trump is getting crushed by his own party, putting them all in terrible position. It's a childlike behavior and it's no way to treat one of our oldest allies. அதாவது என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி இங்க கனடா அப்புறம் மற்ற நாடுகள்ல யூரோப்பியன் யூனியன், நேட்டோ எல்லா இருக்கட்டுமே, அதுல அங்க வந்து கலிபோர்னியா கவர்னர் வந்து என்ன சொல்றதுதான், என்னையாவது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்ம அந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அது விரக்தியில பேசுறதானே. என்னையா இந்த மாதிரி இந்த ஆளு வந்து 2 வருஷத்துல வந்து இப்ப பாதி சோழி முடிஞ்சு, இன்னும் 2 வருஷம் இருந்தா மொத்த சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஈரான் சொன்னாங்கல்ல, அல்ல அவர் ட்ரம்ப் இருக்கட்டும் சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஆகி போச்சு இப்போ. அது போக இந்த மாதிரி ட்ரம்ப்போட மனைவி, ட்ரம்ப்போட மகன், இவங்க எல்லாத்தையும் கொலை செய்ய போறோம், அசாசினேட் பண்ண போறோம் அப்படின்னு பண்ண போறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து தகவல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதை வந்து ஈரான் ஆணித்தரமா மறுத்திருக்காங்க. நாங்க வந்து பேரன் ட்ரம்ப்போ அல்லது வேற எதுவுமே யாரையும், அவங்க மனைவி மகன் யாரையுமே வந்து நாங்க கொலை செய்யறதுக்கு எதுவுமே நாங்க அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, அது தவறானது, நீங்க வந்து தப்பா பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தார் டிப்ளமசி வந்து அங்க இப்போ டெஹ்ரானுக்கு, ஈரானுக்கு போய் அங்க பேச்சுவார்த்தை எப்படின்னா கொஞ்சமாவது ஸ்மூத்தா வந்து இதுல போகட்டும், நம்ம என்னன்னா பேசி தீர்த்துக்குருவோம் அப்படின்னு அங்க போயிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் வந்து இதுல வந்திருக்கு. புஷிங் ஃபார் த டெம்பரரி ஷிப்பிங் காரிடார் த்ரூ த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்க மூடி வச்சுக்க பரவாயில்ல, டெம்பரரியா ஏதாவது போறது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் அப்பாஸ் ஆராய்ச்சி போர் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாயிட்டாரா. ஈரான் டிமாண்ட்ஸ் இமிடியட் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் ஓவர் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் இன் பாலஸ்தீன். பாலஸ்தீன்ல வந்து வெஸ்ட் பெங்கா இருக்கட்டும் இல்ல காசாவா இருக்கட்டும், இவங்க இன்னும் அடிச்சுட்டே இருக்காங்கல்ல. அது வந்து செய்தியே வெளியே தெரியவே இல்லை, இப்போதைக்கு வரவே இல்லை. அந்த செய்தி வந்து காசாவை அடிக்கிறாங்க அப்படின்னா இது பழைய செய்தி தானே அப்படின்னு சொல்றாங்கல்ல. செய்தி பழசு இல்லை, செய்தி புதுசா அடிக்கிறாங்க. அடி புதுசு, ஆனா அடி அப்படிங்கிற செய்தி வந்து பழசு. காசா வந்து அப்படி நாசமா போச்சு, வெஸ்ட் பெங்கால் நாசமா போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் லெபனான் வந்து நாசமா போய்கிட்டு இருக்கு. அதை வந்து உலகத்துல மத்த எல்லாம் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டாருன்னா என்ன செய்வாரு, அடுத்து வந்து ஈரான் வந்து ஆயுத சப்ளை எல்லாம் பண்ணுவாங்க, அடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெத்தன்யாகு என்ன சொல்றாரு, யூ கான்ட் மேக் எ டீல் வித் ஈரான். ஈரான்ல வந்து நீ அவ்வளவு ஈஸியா வந்து டீல் பண்ணவே முடியாது அப்படின்னு நெத்தன்யாகு பயங்கர ஆணித்தரமா சொல்றாரு. இஸ்ரேலி பிஎம் பெஞ்சமின் நெத்தன்யாகு said he doubts a diplomatic agreement with Iran can be reached, referring to its leadership as savages and backing increased economic pressure on Tehran. நீங்க வந்து அவங்கள பணிய வைக்கவே முடியாது, அவங்ககிட்ட டீல் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்றாரு. சரி, அப்ப என்னதான் வழி அப்படின்னா, விட்டுட்டு போங்கடா, ஏன்டா அடுத்த வீட்டுல வந்து உரண்டை எழுத்துட்டு இருக்கீங்க, பக்கத்து வீடு பக்கத்து தெருவில் இருக்கலாம் போய் ஏன் உரண்டை எழுத்துட்டு இருக்கீங்க, உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறதான். ஆனா நெத்தன்யாகு என்ன, அங்க பூரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா நெத்தன்யாகு. அங்க டீலே பேச முடியாது, அவங்க லீடர்கள்லாம் பயங்கர மோசம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அபுதாபி
நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் என்ன இருக்காருன்னா, ரிப்போர்ட்டட்லி ஹி ஓன்ஸ், அவர் வச்சுக்காரு 49% ஆஃப் ட்ரம்ப்ஸ் கிரிப்டோ பேங்க் வெஞ்சர். அதாவது பேங்க்ல வந்து கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ பேங்கிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இவர் வந்து அபுதாபிஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரிப்போர்ட்டட்லி ஓன்ஸ் 49% ஆஃப் ட்ரம்ப்ஸ் கிரிப்டோ பேங்க் வெஞ்சர். அப்ப என்ன, ட்ரம்ப்போட கிரிப்டோ பேங்க் வெஞ்சர்ல வந்து 49% வந்து அபுதாபியோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்கிட்ட இருக்கு. அப்ப என்ன நடக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் இவங்களை வந்து கிரஷ் பண்றதுக்கு, அல்லது அபுதாபியை வந்து பாதுகாக்கணும், அபுதாபிலேருந்து அதை கிரிப்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம்னா அபுதாபி சோழி முடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து அரப்ஸ் வந்து இருக்கிற பணத்தை பூரா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இருக்கிற பணத்தை பூரா அமெரிக்கன் பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்க. இந்த மக்களுக்கு வந்து அள்ளி இறைச்சி கொடுக்கணும். அப்படி அள்ளிச்சுன்னா அவங்க வந்து அங்க குடியுரிமை கொடுக்க 50 வருஷமா இருந்தாலும் குடியுரிமை கொடுக்கறது இல்லை. 60 வயசுக்கு மேல போயாச்சுன்னா வேலைக்காரங்களுக்கு வந்து விசா கொடுக்கறது இல்லை. தனக்கு வாங்க எல்லாம் வேலை செய்யுங்க, என்னத்தையோ வந்து உங்களுக்கு எலும்பு துண்டு மாதிரி போடுறோம், அதை எடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி வெளியே வந்தாச்சு, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அங்க வேலை செய்யறதுக்கு மக்கள் இல்லை, எல்லா இடமும் வந்து பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து மக்கள் தொகைங்கிறது வந்து ஒரு பக்கம் நெகட்டிவ் பேசினா கூட ஒரு பக்கம் பாசிட்டிவ். உழைப்பாளிகள், உழைக்கும் கரங்கள் அங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கொஞ்ச நாள் காப்பாற்ற ட்ரை பண்ண காரணம் அந்த அவங்க பணத்தை எடுக்கிற வரைக்கும் அது போக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து சைனாஸ் மெசேஜ் டு த வேர்ல்ட் இஸ் பிளண்ட். No single country should have the power to act as a judge, jury and enforce over everywhere else. நீங்க வந்து ஒரே ஒரு நாடு மட்டும் இங்க வந்து நான் தான் இங்க வந்து நீதிபதி, நான் தான் இங்க டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட பவர் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொன்னா பரப்ப முடியாது. அதெல்லாம் காலம் மறையாகி போச்சு. ஒழுங்கு மரியாதை அவன் வேலையை அவன் பாருங்க. இது வந்து ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கட்டும், நீங்க வந்து நாட்டாம பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சைனா வந்து இப்போ பெருசா வெளிப்படையே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. நீ டாரிஃப் போட்டா நான் டாரிஃப் போடுவேன், நீ வந்து இப்போ பொருட்களை தடை பண்ணா நான் ஏன் பொருட்களை தடை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா அப்படித்தான் சப்போர்ட் பண்ணுவேன். அது போக நீ வந்து தனியாலாம் வந்து ஒரு ஆளையும் ஆட்டம் போட முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சைனா வந்து கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு செய்தி. அங்க வந்து பெரிய அடிதடி சண்டை, மிசைலு, ட்ரோனு அப்படிலாம் இல்லை. ஆனா ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்க மட்டும் தெரியுது. நேற்று நம்ம அவர் சுஃபியான் சாரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னதுதான், இந்த அணு ஆயுதம் போருக்காக ப்ரிப்பரேஷன் நடக்கிறதா தகவல் வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஃபேக்ட் செக் எல்லாம் வந்து ஈஸியா பண்ண முடியாது, ஆனா தகவல் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் அங்கேயும் வந்து அணு ஆயுத பிரயோகத்துக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.